வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி பத்தி குடுத்திருக்காங்க. ஏப்ரல் டூ ஜூன் காலாண்டுல இந்தியாவுடைய பொருளாதாரம் 7.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு நல்ல குரோத் தான். ஏன்னா போன செப்டம்பர் 2024 டேட்டா படி பார்க்கிறப்ப நம்மளோட எக்கனாமிக் குரோத் ரேட் 5.6% தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப 5.6%ல இருந்து இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா 7.8%க்கு வந்திருக்கோம். ஓகே. இருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சியா இருக்கும். ஏன்னா 2 விஷயங்கள். ஒண்ணு, அமெரிக்கா 50% டாரிஃப் போட்டிருக்காங்க. அதனால ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன் வேற இருக்க போகுது. அதனால ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்றதுனால விலை நிறைய பொருட்களுக்கு கம்மியாக போகுது. அதனால கன்சம்ஷன் அதிகமாகும். இந்த 2ஓட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்த குவார்ட்டரோட அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அந்த அமெரிக்காவோட 50% டாரிஃப் இப்ப நடைமுறையில இருக்கனால ஆல்ரெடி நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு சரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 88.19 அப்படிங்கிற ஒரு $1 இஸ் ஈக்குவல் டு 88.19 rupees அப்படிங்கிற கணக்குக்கு வந்துருச்சு. இது இன்னும் சரிவடைஞ்சு 90 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு போகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் முதல் செய்தியில பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு தீயணைப்பு ஆணையம் அமைப்பு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபயர் கமிஷன், தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஃபயர் கமிஷன் அப்படிங்கிறது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபயர் கமிஷன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ அப்படிங்கிற இந்த விஷயத்துல நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ், நிறைய டெக்னாலஜிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஃபயர் சேஃப்டி சர்டிபிகேட் கொடுக்கறது, ஃபயர் கிளியரன்ஸ் அப்படிங்கறத கொடுக்கறது, இது எல்லாமே எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஓவராலா ஒரு பரிந்துரைகளை வழங்க போறாங்க. இந்த ஆணையம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட போகுது. இதனுடைய தலைவரா யார நியமனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா சங்கர் ஜிவால் அப்படிங்கிற இவரை தான் நியமனம் செஞ்சிருக்காங்க. சரியா? இதுதான் இந்த செய்தியில நம்ம பாக்குறோம். தீயணைப்பு ஆணையம் அப்படிங்கிறது தமிழகத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தது, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஈவேரா படம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு வார காலத்துக்கு வெளிநாட்டு பயணம் போக போறார். ஓகேங்களா? லண்டன், ஐ மீன் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகளுக்கு போக போறார் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக. அதுல ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா? இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல நம்ம முதலமைச்சர் ஒரு உரை ஆற்ற போறாரு. எது ரிலேட்டடா அப்படின்னா சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் நமக்கு 100 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த சுயமரியாதை இயக்கத்தை பேஸ் பண்ணி ஒரு சில உரை ஆற்ற போறாரு நம்ம முதலமைச்சர். சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போர்ட்ரேட் ஓபன் பண்ண போறாங்க. ஓகே, தந்தை பெரியாரோட ஒரு போர்ட்ரேட் படம், அதுதான் இங்க படம்னு கொடுத்திருக்காங்க. ஒரு போர்ட்ரேட்டை என்ன பண்ண போறாங்க, ஓபன் பண்ணி வைக்க போறாங்க. எங்க அப்படின்னா யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட்ல. கண்டிப்பா இதை கேட்பாங்க. சரியா? தந்தை பெரியாருடைய ஒரு போர்ட்ரேட் எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னா அது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட்ல ஓபன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எந்த முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.